ஹாய் ஆல் பயாலஜியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம செல்ஸ் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இந்த டாப்பிக்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லிவிங் திங்ஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு பயாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுற ஆர்கானிசம்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம குரூப்பாக பிரிக்கிறது தான் கிளாஸிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் வச்சு நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு பிரிக்கிறோம். ஏஜ் குரூப்பை வச்சு சில்ட்ரன், டீன்ஸ், அடல்ட்டுன்னு பிரிக்கிறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி உயிருள்ள பொருட்களை இல்லைன்னா உயிருள்ள ஆர்கானிசம்ஸை ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து லிவிங் ஆர்கானிசம் கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? அது எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் லிவிங் பீயிங்ஸை ரிலேட் பண்ணக்கு, ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதுக்கு ஈக்குவிவேலண்ட்டாக இருக்கிற, அதாவது அதை மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆர்கானிசம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது சாலியன் ஃபீச்சர்ஸ். இப்போ ஒவ்வொரு கிளாஸிஃபை பண்ணி ஒவ்வொரு குரூப்பாக இருக்காங்க ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 குரூப் இருக்குன்னா அந்த 2 குரூப்புக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, அவங்களுக்குள்ள ஃபுட் ரிலேட்டடாக என்ன ரிலேஷன் இருக்கு, பயாலாஜிக்கலி என்ன ரிலேஷன் இருக்கு, இக்கோசிஸ்டம் படி என்ன ரிலேஷன் இருக்கு, இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எவல்யூஷன். நம்ம இப்படி இதை கிளாஸிஃபை பண்ணி அதோட ஆன்சிஸ்டர் யாரு, அதோட டிஎன்ஏ எப்படி இருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணும்போது தான் எவல்யூஷனை பத்தி நம்மளால நல்லா படிக்க முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஆர்கானிசமா ஐடென்டிஃபை பண்ணக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ பட்டர்ஃப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. அதை நம்ம இதுவே கிளாஸிஃபை பண்ணி வச்சனாலதான் நம்மளுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளைக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அதெல்லாமே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? இந்த கண்டென்ட், இந்த கிளாஸிஃபிகேஷன் ரிலேட்டடா இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நான் வந்து ஒரு 80% வந்து ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். எதுல அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல ஜுவாலஜியில நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஐ திங்க் 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாட்னிலையும் இருக்கு, 11th பாட்னிலையும் இருக்கு, ஆனால் அது கொஞ்சமாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு பேஸாக வச்சு நம்ம பார்க்குறோம். அது போக நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்லேருந்து கொஞ்சத்தை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தால் நீங்கள் வந்து 11th புக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா இதில் இருக்க கண்டென்ட்டே மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஹியூமன்ஸ் வந்து எப்போ அவங்கள சுற்றி இருக்கிற உயிருள்ள பொருட்களை கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அரிஸ்டாட்டில் டைம் பீரியட்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் பிளான்ட் அனிமல்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கிற அனிமலையும் பிளான்ட்டையும். அனிமலையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா அது நடக்குதா, பறக்குதா, இல்லை ஸ்விம் பண்ணுதாங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வாக் பண்ணுது, நடக்குது. ஸோ அதை வந்து ஒரு குரூப்ல வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பறந்துட்டு இருக்கு, ஸோ அதை வந்து ஃப்ளையிங் கேட்டகரியில் வச்சிருப்பாங்க. ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுது, ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரியில். இது மாதிரி அதோட லோகோமோஷன், அதோட மூமெண்ட்டை வச்சு அனிமல்ஸை வந்து அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்னன்னா பிளட் இருக்கா, பிளட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸுக்கெல்லாம் பிளட் இல்லை, கரெக்டுங்களா? ஸோ பிளட் இருக்கா இல்லையாங்கிறத வச்சும் அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணது யாரு அப்படின்னா தியோஃபராட்டசஸ். இவங்க தான் ஃபாதர் ஆஃப் பாட்டனி, ஸோ ஸ்டூடெண்ட் ஆஃப் அரிஸ்டாட்டில். ஸோ இவங்க ஒர்க்கை வந்து தியோஃப்ராஸ்டஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜான் ரே தான் ஸ்பீஷீஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம சொல்றோம் ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ், ஹியூமன் வந்து ஒரு ஸ்பீஷீஸா இருக்கும், கரெக்டுங்களா? டைகர்னா அது ஒரு ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோம். அந்த ஸ்பீஷீஸ்னா என்ன, எக்ஸாக்டா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்தது யாருன்னா ஜான் ரே. ஸோ இவங்களோட 1681 பப்ளிஷ் ஆன புக்லையும் நம்ம வந்து அனிமல்ஸை பிரிக்கணும்னா ஸ்பீஷீஸை பேசிக்காக வச்சு பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வர்றது யாரு அப்படின்னா கெராலஸ் லினைனஸ். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. இந்த ஃபாதர் ஆஃப் பாட்னி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசியில் ஒரு சில டைம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த கெரோலஸ் லினானஸ் தான் உங்களுக்கு பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்னு உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா?
பைனாமியல் நாமன்கிளேச்சர் இப்போ நம்ம சொல்றோம் ஹோமோ செப்பியன்ஸ், அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், இந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக் நேம் எல்லாம் சின்னதுலேருந்து பார்த்துருப்போம் கரெக்டுங்களா. அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் கொண்டு வந்ததும் இந்த பர்சன் தான். பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம்னு கொண்டு வந்ததும் இந்த பர்சன் தான். அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு கிங்டம் ஆட் பண்ணி 3 கிங்டம் சிஸ்டம் கொண்டு வந்தது ஏர்னஸ்ட் ஹைக்கல். அடுத்து மொனீரா அப்படிங்கிற கிங்டம் ஆட் பண்ணி 4 கிங்டம் சிஸ்டம் கொண்டு வந்தது கோப்லாண்ட். அப்புறம் 1969 தான் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப ப்ராமினண்டா இருக்கிற கிளாசிஃபிகேஷன். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தது ஆர்ஹெச் விட்டேக்கர். அப்புறம் 1990 கிங்டமுக்கும் மேல ஒரு ஒரு ஆர்டர் கொண்டு வராங்க. ஸ்பீஷீஸ்ல இருந்து கிங்டம் வரைக்கும் இருக்கு கரெக்டுங்களா. அந்த கிங்டமுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு சொல்லி 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணினா ஆர்என்ஏவை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி தான் கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டே வருது. இப்போ ப்ராமினண்ட்டாக இருக்கிறது இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் கொண்டு வந்திருக்கா, ஆர்ஹெச் விட்டேக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதில் என்னென்ன கிங்டம்ஸ் இருக்குன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, இந்த 5 கிங்டம் இருக்கு. இது ஒவ்வொன்றையும் எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா செல் டைப், நியூக்ளியஸ், அவங்களோட பாடி ஆர்கானிசமோட பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, நியூட்ரிஷன் எப்படி இருக்கு, அவங்க நியூக்ளியஸ் எப்படி இருக்கு, இது மாதிரி நிறைய கிரைட்டீரியா வச்சு தான் ஆர்கானிசம்ஸை வந்து இந்த 5 கிங்டம்குள்ள ஸ்பிளிட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுல நம்ம ஒவ்வொன்றா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொனீரால பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி பாக்டீரியா வந்து நம்மளால மொனீரால பார்க்க முடியும். இந்த கிங்டம் மொனீரா கிங்டம்ல வந்து பாக்டீரியாஸ் பார்க்க முடியும். இங்க எல்லா ப்ரோகேரியட்ஸும் மொனீரால இருக்கு. எப்படின்னா எல்லா ப்ரோகேரியட்ஸும் மொனீரால இருக்கு. மொனீரால இருக்கிற எல்லாமே ப்ரோகேரியட்ஸ் கிடையாது. அப்படின்னா என்னன்னா மொனீரால ப்ரோகேரியட்ஸும் இருக்கு, யூகேரியட்ஸும் இருக்கு. ஓகேங்களா. யூகேரியட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, நெக்லிஜிபிள் குவான்டிட்டில இருக்கு. ஸோ எல்லா ப்ரோகேரியாட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் யூகேரியாட்ஸ் இருக்கிறதா மொனீரா. ஸோ எக்ஸாம்ல ஆல் மொனீரா ஆர் ப்ரோகேரியாட்ஸ்ன்னு கேட்டா தப்பு, ஆனா ஆல் ப்ரோகேரியாட்ஸ் ஆகின் மொனீரான்னு கேட்டா கரெக்ட். ஓகேங்களா. உங்களுக்கு டிஃபரன்ஸ் நான் சொல்றதுலேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோகேரியாட்ஸ் எல்லாமே மொனீரால இருக்கு, ஆனா மொனீரால இருக்கிற எல்லாமே ப்ரோகேரியாட்ஸ் கிடையாது, யூகேரியாட்ஸும் இருக்கு. அடுத்தது யூகேரியட்ஸ் ப்ரோகேரியட்ஸ்னாவே நம்மளுக்கு தெரியும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, மெம்பர் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து பெருசா பார்க்க முடியாது. நியூட்ரிஷன் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே இருக்கு, ஆட்டோட்ராப்ஸும் இதுல வருது, ஹெட்ரோட்ராப்ஸும் இதுல வருது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா. ஸோ மொனீரானாவே நம்மளுக்கு பாக்டீரியான்னு தெரியணும், ப்ரோகேரியாட்ஸ் இதுல இருக்குன்னு தெரியணும். ஓகேங்களா. அடுத்தது இருக்கிறது புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா தி வெரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டு, அந்த மீனிங்ல வந்ததுதான் இந்த புரோட்டிஸ்டா. ஓகேங்களா. ஸோ இது வந்து நேச்சர்ல இருக்கிற யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இதுல நிறைய பார்க்க முடியும். சிலது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸாகவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெல்ப்னு சொல்லுவோம், சி கெல்ப்னு நம்ம இதை பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட உங்களுக்கு இது கடல்ல வந்து வளரும். ஆனா இது வந்து செடி கிடையாது, ஆல்கே. ஆனா பார்க்க செடி மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியுது. அப்படின்னா என்ன, இது வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஸோ புரோட்டிஸ்டால நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிசெல்லுலாரும் இருக்கு, மல்டி செல்லுலாரும் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி யூனிசெல்லுலார் தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. இதுல இந்த கிங்டம்ல இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து அனிமல்னு சொல்ல முடியாது, ஃபங்கைன்னு சொல்ல முடியாது, பிளான்ட்னு சொல்ல முடியாது. இது ஒரு தனி டைப் ஆஃப் எப்படி சொல்லலாம், லிவிங் ஆர்கானிசம்ஸா இருக்கு. மோஸ்டா புரோட்டிஸ்டால இருக்கிறது எல்லாமே அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அதாவது வாட்டர்ல வளரக்கூடிய ஆர்கானிசம்ஸ். இல்லைன்னா மண்ணில் வளர்ந்தாலும் அங்க வந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கணும், ஈரப்பதம் அதிகமா இருக்க மண்ணில் வளரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் புரோட்டிஸ்டா கீழே இருக்கு. புரோட்டிஸ்டாலையுமே ஆட்டோட்ராப்ஸும் இருக்கு, ஹெட்ரோட்ராப்ஸும் இருக்கு. ஆட்டோட்ராப்ஸ்னா அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஓன் ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும்னா அது வந்து ஆட்டோட்ராப்ஸ். இப்போ நம்மளாலலாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது கரெக்டுங்களா. நம்ம பிளான்ட் அனிமலை சாப்பிட்டு தான் நம்மளோட நியூட்ரிஷன் நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி பண்றது தான் ஹெட்ரோட்ராப்ஸ். ஸோ ஃபுட் செயினோட பேசிக்ஸே யார் அப்படின்னா புரோட்டிஸ்டா தான். ஸோ
இந்த ரேர் கேசஸ் ப்ரோட்டிட்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் பை ஹியூமன்ஸ். இப்போ இந்த சீ கெல்பெல்லாம் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம் கரெக்ட்டுங்களா. ஸோ இது அனிமல் இல்லை, பிளான்ட் இல்லை, ஃபங்கையும் கிடையாது. இதோ தனி டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ரேரா இதை வந்து ஹியூமன்ஸ் தான் அவங்க நீடுக்காக ஹார்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஜூ பிளாங்டம், பிளாஸ்மோடியம், சீ கெல்ப் இதெல்லாம். பிளாஸ்மோடியம் உங்களுக்கு ஒரு டிசீஸ் கிரியேட் பண்ணது ஞாபகம் வந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டிஸ்டா வந்து பிளான்ட்டும் கிடையாது, அனிமலும் கிடையாது, ஃபங்கையும் கிடையாது. இது தனி செல்லாக இருக்கும், இல்லைன்னா காலனியாக வாழும். எக்ஸாம்பிள் என்னன்னா சீக்கிள், பிளாஸ்மோடியம் இதெல்லாம். ஓகேங்களா. இது தண்ணியில் வாழும், இல்லைன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்க மண்ணில் பார்க்க முடியும். அடுத்தது ஃபங்கை. ஃபங்கையுமே நமக்கு ஒரு காமனான ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ். தமிழ்ல வந்து பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. இதுவே யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு, ஹிஸ்டான் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபங்கையில் வந்து செல் வால் இருக்கும். நியூட்ரிஷன் பார்த்தோம்னா ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராப்ஸாக இருக்கு. ஃபங்கை வந்து என்ன அப்படின்னா நான் மோட்டைல், நான் வாஸ்குலர் ஆர்கானிசம்ஸ். நான் மோட்டைல்னா மூவ் பண்ண முடியாத ஒரு ஆர்கானிசம். நான் வாஸ்குலர் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த வெசல்ஸ் இல்லை, ஒரு நியூட்ரியன்ட்டோ வாட்டரோ மூவ் பண்ணக்கூடிய அந்த பாத்ததுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஃபங்கை வந்து நான் வாஸ்குலர் அண்ட் நான் மொட்டைல் ஆர்கானிசம்ஸ். ஃபங்கைல குளோரோஃபில் பார்க்க முடியாது, அதனால தான் ஃபங்கை ஃபுல்லாமே ஹெட்ரோட்ரோப்பாக இருக்கு. அதே மாதிரி ஃபங்கைக்கு வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமனோட பேபி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸெல் ப்ளஸ் ஒரு ஸ்பெர்ம் செல் ரெண்டும் சேர்ந்து ஒரு எம்பிரியோ ஃபார்ம் ஆகும் கரெக்டுங்களா. அதுக்கப்புறமா தான் அது வந்து டிவைட் ஆகி பேபியாக வருது. நிறையா செல்ஸாக குட்டி குட்டியாக டிவைட் ஆகி அதுக்கப்புறமா ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகி பேபி வருது கரெக்டுங்களா. இந்த ஃபியூஸ் ஆகி வர இந்த எம்பிரியோ ஸ்டேஜ் வந்து ஃபங்கையில் கிடையாது. ஓகேங்களா. ஃபங்கை வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஸ்போர்ஸ் மூலியமா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஃபங்கை கிட்ட ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் தான் அவங்கள வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எடுத்துட்டு போகுது. அந்த கெமிக்கல் பேர் என்னன்னா ஃபீரோமோன். ஓகேங்களா. ஸோ இதுவும் சில டைம் கொஸ்டின்ல கேட்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம். ஸோ ஃபங்கைக்குன்னு இருக்கிற ஒரு பெக்யூலரான கேரக்டர் என்னன்னா ஃபங்கைக்கு எம்பிரியானிக் ஸ்டேஜ் கிடையாது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு கெமிக்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரெண்டும் ஃபங்கை கிங்டம்னுக்கேனே இருக்கிற கேரக்டர். ஸோ எக்ஸாம்ல மோஸ்டா இப்போ ஒரு எக்ஸப்ஷன் இல்லைன்னா அதுக்குன்னு மட்டுமே யூனிக்கா இருக்கிற கேரக்டர் இன்வைட்டிங்ஸ் எல்லாம் தான் சயின்ஸ்ல அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மஷ்ரூம், ஈஸ்ட் இது எல்லாமே. இந்த ஸ்போர்ஸ் அப்படின்னா என்னன்னா பேரண்ட் இருக்கு இல்லைங்களா. பேரண்ட் ஃபங்கை வந்து அதோட பாடியில சின்ன சின்னதா ஒரு மாலிக்யூல் இல்லைன்னா ஒரு பார்ட் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி செல்ஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னா அதில் வந்து ஃபுட்டு அது மாதிரி எதுவுமே இருக்காது, வெறும் குரோமோசோம் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ எப்போ கரெக்டான கண்டிஷன் வருதோ அப்போ இது வந்து தனியாக போயிடும், பேரண்ட்டை விட்டு தனியாக போய் புது ஃபங்கையாக உருவாகும். ஓகேங்களா. அது வரைக்கும் அது வந்து ஃபுட்டு எதுவுமே இல்லாமல் பேரண்ட்டுக்கு பாடியில் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும். அதை தான் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மூலிமா இவங்க வந்து எப்படி சொல்லலாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த இந்த கெமிக்கலும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இந்த கெமிக்கல் மூலியமா ஃபங்கை வந்து காம்பேக்டபிளான ஒரு மேட்டை வந்து தேடும். இந்த இந்த கெமிக்கல் மூலியமா அது மூலியமா நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து பிறக்கும். ஓகேங்களா. அந்த லெவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்போர்ஸ் அண்ட் ஃபீரோமோன், இதுதான் ஃபங்கை கிங்டம். அடுத்த கிங்டம் பார்த்தோம் அப்படின்னா பிளான்டே. ஸோ பிளான்ட்ஸ் நம்ம சுற்றி பார்க்குற எல்லா பிளான்ட்ஸுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த பிளான்டே கிங்டம்க்கு கீழே தான் வரும். இதில் செல் வால்ஸ் இருக்கும். பிளான்டே கிங்டம்ல இருக்கிறது முக்கால்வாசி எல்லாமே ஆட்டோட்ராப்ஸாக இருக்கும், நான் மொட்டைல். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பிளான்ட்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகாது, நான் மொட்டைல் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் யூகேரியாஸ். அதே மாதிரி ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா ஸ்டார்ச் இல்லைன்னா லிபிட்ஸா. இப்போ நம்ம சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அதில் வந்து ஃபேட் இருக்கு கரெக்டுங்களா. ஸ்டார்ச்னா எக்ஸாம்பிள் இந்த பொட்டேட்டோ, கேரட் இதுலலாம் நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்ச் இருக்கு. அதோட ஃபுட் மெட்டீரியலை இது ஸ்டார்ச்சாகவும் லிப்பிடாகவும் ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே தான், காஃபி பிளான்ட், ரோஸ் பிளான்ட் எல்லாமே நம்மளுக்கு கிங்டம் பிளான்டேக்கு கீழே தான் வருது. இப்போ நம்ம பிளான்டே கிங்டம்க்கு கீழே இருக்கிற இந்த ஃபைலமை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா.
ஃபைலம் அப்படின்னா இப்போ நம்ம பிளான்ட் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம் இல்லைங்களா? கிங்டம்லேருந்து கீழே ஸ்பீஷீஸ் வரைக்கும் இருக்கும். இந்த இதில் கிங்டம்க்கு அடுத்த ஸ்டேஜ் டிவிஷன் என்னன்னா ஃபைலம். இப்போ செடியை நீங்க கிங்டம்னு சொல்லிட்டீங்க, பிளான்ட் கிங்டம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிளான்ட்டையுமே ஃபைலம்ல வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஃபைலம்ஸ் இருக்கு அப்படின்னா தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, அதுக்கப்புறமா டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். இந்த டைப்ல வந்து நம்ம பிளான்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். இதையும் நம்ம கிளாசிஃபிகேஷன் கீழேயே படிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு தனி டாப்பிக்காக பார்க்க வேணாம். அதனால தான் உங்களுக்கு அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் இது ரெண்டோட ஃபைலம் கிளாசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரொம்ப பேசிக்காக இருக்கிறது மட்டும் தான் நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம ரொம்ப பயாலஜி டீப்பாக நம்ம பார்க்க வேணாம். ஜென்ரல் சயின்ஸில் எந்த லெவலில் கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவு மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ தாலோஃபைட்டா அப்படின்னாவே ஆல்கேன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். பிகாஸ் இதில் வந்து ரூட்ஸ் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சராகவே தெரியாது, ஒரு ஷேப்பாகவே இருக்காது. லீவ்ஸு, ரூட்டு, ஸ்டெம் இதுமாதிரி உங்களுக்கு ஷேப்பே இருக்காது. ஜஸ்ட் ஏதோ ஒரு செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜெல்லி முஷியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்கேனாவே நம்மளுக்கு தெரியும் ஃபிலமெண்டஸ், காலனியல், பிரான்ச்டு ஆர் அன்பிரான்ச்டு இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணா அது இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, லிச்சன்ஸ் இது எல்லாமே தாலோஃபைட்டாக்கு கீழே வரும். இந்த ப்ரிமிட்டிவ் பாடி ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாமல் வளருது இல்லைங்களா, இதை வந்து தேலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனாலதான் இது பேர் தாலோஃபைட்டா. ஸோ தாலோஃபைட்டா அப்படின்னாவே அதுக்கு வந்து ஸ்டெம், ரூட்டுன்னு அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் இருக்காது. வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்காது, அதாவது வாட்டரோ மினரல்ஸோ மூவ் ஆகுற மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதோட உடம்புல இருக்காது. அதே மாதிரி பாடி வந்து தேலஸ் சொல்றோம். ஓகேங்களா, ஷேப்புமே அந்த காலனி அப்படின்னா இப்படி ஒரு செல் இருக்கு அப்படின்னா அப்படியே பக்கத்துல பக்கத்துல ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான் காலனின்னு சொல்லுவோம். ஃபிலமெண்டஸ் அப்படின்னா ஒரு செல்லே உங்களுக்கு வந்து ஃபிலமெண்ட் மாதிரி தான் அது இருக்கும். இந்த ஸ்பைரோகைராவோட செல் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நீளமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க வேணாம். ஸோ ஆல்கேனா தாலோஃபைட்டா அந்த லெவலுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். பிளான்ஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான லெவல் பிளான்ஸ் தான் இதில் வரும். அடுத்தது பிரையோஃபைட்டா. பிரையோஃபைட்டாங்கிறது தாலோஃபைட்டா விட கொஞ்சம் பெருசு. பட் அதுவுமே அந்த அளவு டெவலப் ஆன ஒரு செடி கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த அளவுக்கு இது முஷியா கிடையாது. பட் இதுக்குமே கிளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா செடி பார்த்தீங்கன்னா தரையில தான் வளரும். பட் அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தண்ணி நிறைய வேணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்போவுமே ஷேடி அண்ட் மாய்ஸ்ட் பிளேஸ்ல தான் வளரும். எக்ஸாம்பிள் மாசஸ், ஸ்பாக்னம். ஸோ இது வந்து வாஸ்குலர் திங்கை வந்து இது லேக் பண்ணுது. ஸோ தண்ணியும் மினரல்ஸும் மூவ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து இது லேக் பண்ணுது. ஸோ தாலோஃபைட் அளவுக்கு இது ப்ரிமிட்டிவும் கிடையாது. பட் இது ஃபுல்லாக டெவலப் ஆகாத ஒரு செடி. ஆம்ஃபிபியன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆம்ஃபிபியன் பிளான்ட்ஸ் தான் எந்த ஃபைலம்னா பிரையோஃபைட்டா. ஓகேங்களா, எப்படின்னா லோ லெவல்லேருந்து ஹை லெவலில் போகிறோமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொனீரால வந்து பாக்டீரியா பார்த்தோம். கிங்டம் அனிமேலியா கிங்டம்ல அனிமல்ஸை பார்க்குறோம். அதே மாதிரி தான் பிளான்ட் கிங்டம்குள்ள பேசிக் லெவலில் இருக்கிறது தாலோஃபைட், அதுக்கடுத்த லெவலில் இருக்குது பிரையோஃபைட், அதுக்கடுத்த லெவலுக்கு டெரிடோஃபைட், அப்புறமா ஜிம்னோஸ்போம், அப்புறமா ஏஞ்சியோஸ்போம். இந்த ஆர்டர்ல தான் பிளான்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது டெரிடோஃபைட்டா. டெரிடோஃபைட்டானா இங்கே தான் வந்து ஸ்டெம்மு, ரூட்டு, லீவ்ஸ்ன்னு நம்மளால ஃபர்ஸ்ட் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல லீவ்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் முஷியா இருக்கும். அடுத்து பிரையோஃபைட்டால பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் எல்லாம் தெரியும். பட் அதுக்கு வந்து தண்ணியும் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அது வாழும். டெரிடோஃபைட்டால தான் ஸ்டெம்மு, ரூட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுலேயுமே வாஸ்குலர் சிஸ்டம்ஸ் வந்து இருக்காது, சீட்ஸுமே இருக்காது. இதுதான் ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓஷன்ல இருந்து லைஃப் ஏர்த்துக்கு லேண்டில் வாழ முடியாமே மாறும்போது ஃபர்ஸ்டா வந்த வெல் டெவலப்டு பிளான்ட் எல்லாமே ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆல்கே எல்லாம் தண்ணியில தான் அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பிரையோஃபைட்டாக்கும் தண்ணி அதிகமா வேணும். அதாவது நிலத்துல வளர்ந்தாலும் அது வந்து தண்ணியில இருந்தாதான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த இவல்யூஷன்ல வந்தது ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவையில்லை, அதுக்கு வந்து வளர அளவு தண்ணி தான் போதும், மூழ்கிற அளவுக்கெல்லாம் தண்ணி இது பண்ணாது. ஸோ அதனாலதான் தண்ணியிலிருந்து லேண்டுக்கு லிவிங் திங்ஸ் வந்து அடாப்ட் ஆகும்போது செடி அடாப்ட் ஆனதான் ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வாஸ்குலர் சிஸ்டமும் இல்லை, சீடும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டெம், ரூட், லீவ்ஸ் எல்லாம் இருக்கும்.
இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்கு. அந்த சைலம் ஃப்ளோயம் எல்லாம் இதுல பார்க்க முடியுது. சீடு இருக்கு. இங்க சீடு இல்லைன்னு பார்த்தா ஆனா இங்க சீடு இருக்கு. பட் இங்க வந்து ஃப்ளவர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பைன் ட்ரீ. இந்த கோனிஃபெரஸ் ட்ரீஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜிம்னோஸ்பர்ம் கீழே வரும். ஸோ இதுல இருந்து இங்கே அடாப்ட் ஆகுது. எப்படி? இங்க வாஸ்குலர் சிஸ்டம் சாரி, இங்க வந்து வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு. சைலம் மட்டும்தான் இங்க இருக்காது. ஓகேங்களா? நான் மாத்தி சொல்லிட்டேன். இங்க சைலம் மட்டும் இருக்காது. இங்க ரெண்டுமே இருக்கும். இங்க சீட்ஸ் இருக்காது. இங்க சீட்ஸ் இருக்கும் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல. ஸோ அதுதான் இங்க இருக்க டிஃபரன்ஸ். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல வந்து ஃப்ளவர்ஸும் இருக்காது. இப்போ ஏஞ்சியோஸ்பர்ம்னா இருக்கலே நல்லா டெவலப் ஆன பிளான்ஸ் எல்லாமே ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். அப்ப அதுல என்னெல்லாம் இருக்கும்? ஃப்ளவரிங் பிளான்ஸ். அதுல கண்டிப்பா பூக்கும். அடுத்தது சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் ஃப்ரூட்ஸ். நம்ம இங்க பார்த்தோம். இங்க வந்து நேக்கட் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது சீட்ஸை சுத்தி ஒரு ஃப்ரூட் இருக்காது. பிகாஸ் ஃப்ளவரே இல்லை. ஃப்ளவர் தான் ஃப்ரூட்டா மாறும். கரெக்டுங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது? ஃப்ளவர் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ்குள்ள சீட்ஸை பார்க்க முடியும். சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸை பார்க்க முடியும். வெரைட்டி ஆஃப் சைஸஸ்ல இது நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? கிரிப்டோகேம்ஸ், ஃபெனரோகேம்ஸ்ன்னு இருக்கு. கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா நான் ஃப்ளவரிங் நான் சீட் பியரிங் பிளான்ஸ். அதாவது ஃப்ளவரும் இல்லை சீடும் இல்லை அப்படின்னா அது வந்து கிரிப்டோகேம். எதெல்லாம் அப்படின்னா தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. அண்ட் தென் ஃபெனரோகிராம்ஸ் அப்படின்னா எதர் சீடு இருக்கணும், இல்லை ஃப்ளவர்ஸ் இருக்கணும், இல்லை ரெண்டுமே இருக்கணும். அப்படி இருக்கிறதுனா ஜிம்னோஸ்பம், ஏஜியோஸ்பம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது பிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு இதையும் கவர் பண்ணிட்டேன். இதோட நம்மளுக்கு பிளான்ட் கிங்டம் வந்து எண்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனிமேலியா கிங்டம் அனிமல். இதுல வந்து எல்லா அனிமல்ஸும் இந்த கிங்டம்க்கு கீழே வரும். ஸோ எல்லா அனிமல்ஸும் நம்ம 10 ஃபைலம்ல டிவைட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? அது என்னென்னங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கிங்டம் எதுனா அனிமேலியா. நம்மளை சுற்றி அனிமல்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இது மூலியமா நம்மளுக்கு அது தெரியுது. ஓகேங்களா? 5 கிங்டம்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 5லயே அதிகமான ஆர்கானிசம்ஸ் இருக்க கிங்டம் இது அனிமேலியா. மல்டி செல்லுலர் யூகேரியாட்ஸ். அனிமல்ஸ்க்கு செல்வாலும் இருக்காது, குளோரோஃபில்லும் இருக்காது. அதனால குளோரோஃபில் இல்லாதனால அனிமல்ஸ் எல்லாமே ஹெட்ரோட்ரோப்ஸாக தான் இருக்கு. வாட்டர்லயும் பார்க்க முடியும், லேண்ட்லயும் பார்க்க முடியும். ஓகேங்களா? அனிமேலியால. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்னன்னா போரிஃபெரா. போரிஃபெராவை ஸ்பாஞ்சஸ்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா போர்ஸ் நிறைய இருக்கும். போர்ஸ்னா இந்த குட்டி குட்டி ஓட்டைங்க நிறைய இருக்கும். அந்த ஸ்பாஞ்சுனா அந்த லிட்ரலா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியே தான் அதுக்கு இருக்கும். நான் மொட்டைல், மூவ் ஆகாது. வெளியே ஹார்டான ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் டெவலப் ஆயிருக்காது. மெரைன் சீஸ்ல தான் இதை வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சிலா சைக்கோன். ஸ்பாஞ்ச் பாம்னு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? அது எப்படி இருக்கு? அந்த முஷியா அந்த ஸ்பாஞ்ச் நம்ம லிட்ரலி நம்ம வெளியே நம்ம ஸ்பாஞ்ச் வாங்குறோம் இல்லைங்களா? அந்த ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணிக்குள்ள போட்டு உறிஞ்சு அந்த குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்கிறதான் இந்த போரிஃபெரா. ஓகேங்களா? ஸோ போரிஃபெராங்கிறது அனிமல்ல ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவான அனிமல்ஸ். அடுத்தது கோலன்ட்ரேட்டா. கோலன்ட்ரேட்டாவை இப்போ ஸ்னினீரியா அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து புது நேம் மாதிரி இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே அக்வாட்டிக் தான். என்னன்னா இதுக்கு வந்து ஹாலோ ஸ்டொமக் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இது வந்து பாலிமார்பிசம் காட்டுது. பாலிமார்பிசம் அப்படின்னா காலன்ட்ரேட்டாவே உங்களுக்கு 2 டைப்ல இருக்குங்க மாதிரி. ஓகேங்களா? ஒன்று வந்து பாலிப், இன்னொன்று வந்து மெடியூசா. பாலிப் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரா, கோரல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பாலிப்ல வரும். பாலிப்னா இந்த ஒரு இடத்துல மோஸ்டா இப்படி இந்த மாதிரி ஷேப்ல வளர்ந்து வேர்டிக்கலா இப்படி வளர்ந்துட்டு இருக்கு, பெருசா மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அது பாலிப்ல வைக்கிறாங்க. அதுவே இந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி மூவ் பண்றத வந்து மெடியூசால வைக்கிறாங்க. இவ்வளோ இன்டெப்தா பார்க்க வேணாம். ஜஸ்ட் இது காலன்ட்ரேட்டானா ஒரு அக்வாட்டிக் அனிமல் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அது உங்களுக்கு வந்து ஹாலோ ஸ்டொமக் இருக்கும். இந்த லெவல்ல நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தெரிஞ்சா போதும். எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ். இந்த 3மே நம்மளுக்கு வந்து இந்த புழுக்களை பத்தினது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபிளாட்டான பாடி இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த ஃபைலம்க்கு கீழே வரும். பிளாட்டி ஹெல்மின்தஸ் கீழே இந்த ஃபிளாட்டான பாடி இருக்கிற வேர்ம்ஸ் எல்லாமே வரும். சிம்பிள் நர்வஸ் சிஸ்டம் தான் இதுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் டேப்போம். அடுத்தது நிமனோட்டோடா. இந்த நிமனோட்டோடா வந்து சிலிண்ட்ரிக்கல் பாடி. இது வந்து ஃபிளாட்டா இருக்கு, இது உருளையா இருக்கு. எக்ஸாம்பிள் ரவுண்ட் வேர்ம். அடுத்தது அனிலிடா. இதுல பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பாடியோட சேர்த்து செக்மெண்ட்டும் இருக்கும். செக்மெண்ட்னா இப்போ இதுதான் எர்த் ஃபார்ம்னா இப்படி செக்மெண்ட் லைனா இருக்கு அப்படின்னா அதுதான் அனிலிடா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போரிஃபெரா, அப்புறம் காலன்ட்ரேட்டா,
அடுத்தது வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ், நிமட்டோடா, அனிலிடா. ஓகேங்களா, இது மூணுமே வேர்ம்ஸை வச்சு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடானாவே ஸ்பைடர் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு அனிமல் இருக்குது, அதுக்கு இப்படி லெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஆத்ரோபோடா கீழே வரும். ஸோ ஸ்பைடர், கிராப் இதில் வராது, ஆண்ட், பட்டர்ஃப்ளை இது எல்லாமே ஆத்ரோபோடாக்கு கீழே வரும். ஓகேங்களா, கிராபு இதுக்கு கீழே தான் வரும், சாரி, ஏன்னா அதுக்கும் கால் இருக்குது இப்படி. ஸோ ஆத்ரோபோடா கீழே இப்போ காலுங்களை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்குது. ஸோ ஒரு அனிமல் ஈக்குவல் சிமெட்ரிக்கலான லெக்ஸ் இருக்குன்னா அது ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடால ஒரு திங் என்னன்னா பிளட் வந்து எதோ கலர்லெஸ்ஸாக இருக்கும், இல்லை ப்ளூ கலர்ல இருக்கும். அண்ட் தென் இதுல இருந்து தான் வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் வந்து பார்க்க ஆரம்பிக்க முடியுது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போரிஃபெரா இருக்கிறதுலே ப்ரிமிட்டிவானது. இப்போ எப்படி நம்ம ஆல்கே பார்த்தோம், அதுக்குன்னு ஒரு லீஃப் ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் இல்லாத மாதிரி போரிஃபெரா அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அனிமல்ல. அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வேர்ம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த ஆத்ரோபோடால தான் லெக்ஸ் ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா, லெக் வச்சு மூவ் பண்றது ஆரம்பிக்குது. இதுல இருந்து தான் நர்வஸ் சிஸ்டம், சாரி, ஆர்கன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பைடர், கிராப், ஆண்ட், பட்டர்ஃப்ளை இது எல்லாமே ஆத்ரோபோடாக்கு கீழே தான் வரும். அடுத்த ஃபைலம் என்ன அப்படின்னா மொலுஸ்கா. மொலுஸ்கா அப்படின்னாவே சாஃப்டான பாடியை சுற்றி ஹார்டான ஷெல் இருந்தால் அது வந்து மொலுஸ்கா. எக்ஸாம்பிள் ஸ்னெயில். ஸோ ஸ்னெயிலை வச்சிங்கன்னா மொலுஸ்காவோட கேரக்டரை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். அனிமல் ஃபைலம்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எது அப்படின்னா மொலுஸ்கா. அதே மாதிரி ஆத்ரோபோடால இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ் வந்து ஆத்ரோபோடால இருந்து தான் பார்க்க முடியும். அனிலிடா வரைக்கும் நம்மளால மேக்சிமம் வேர்ம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். இந்த இன்செக்ட்ஸ் வந்து ஆத்ரோபோடால இருந்து தான் நம்மளுக்கு ஃபைலம்ல பார்க்க முடியுது. ஓகேங்களா, அடுத்தது எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டானா அக்வாட்டிக் அனிமல்ஸ் இன்டர்னல் ஸ்கெலிட்டனோட இருக்கும், ரீஜெனரேட் பண்ணும். எக்ஸாம்பிள் இந்த ஆக்டோபஸ், ஸ்டார் ஃபிஷ் எல்லாம். இப்போ இதுதான் ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னா இந்த ஹேண்டை கட் ஆச்சுன்னா அது வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கும். அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸை தான் எக்கினோடெர்மேட்டால சொல்லுவாங்க. மெயினாக இதுக்கு என்ன இருக்குன்னா ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வந்து உள்ளே இருக்கணும், அதே ரீஜெனரேட் பண்ண முடியணும். எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், ஆக்டோபஸ் இது எல்லாமே இந்த எக்கினோடெர்மேட்டா கீழே தான் வரும். இதுக்கு வந்து ஹெட்டு, பிரெயின், ஹார்ட் இப்படி டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரியான பாடி சிஸ்டம்னா இது வச்சிருக்கோம். அடுத்தது ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டா அப்படின்னா இதுவும் மெரைன் அனிமல் தான். எப்படி இருக்கும்னா இப்போ நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்கிற மாதிரியே இதுக்கும் ஒரு போன் இருக்கும், ஆனால் அது ஸ்பைனல் கார்டு இல்லை. ஸோ ஹெமிகார்டேட்டா, பாதி கார்டேட்டாங்க மாதிரி. நம்மளுக்கு எப்படி ஸ்பைன் இருக்கும் அதோட பாதி வேலையை செய்யற மாதிரியான ஒரு போன் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்கும். ஸோ இது வந்து மரைன் அனிமல்ல பார்க்க முடியுது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து கார்டேட்டா தான் இருக்கிறதே ஹையஸ்ட் ஃபைலம் இன் கிங்டம் அனிமேலியா. ஸோ ஹியூமன் மாதிரியே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம், நம்மளை சுற்றி இருக்கிற முக்கால்வாசி அனிமல்ஸ் எல்லாம் இது கீழே தான் வரும். ஃபிஷ், கேட்டு, ஹியூமன், லிசார்டு இவங்க எல்லாருமே கார்டேட்டா கீழே வருவாங்க. கார்டேட்டாலேயே ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஸ்பைனல் கார்டு இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேஷன் இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இருக்கிறதுலே வெல் டெவலப்டாக இருக்கும். இது எல்லாமே தான் இந்த கார்டேட்டா ஃபைலம்ல இருக்கிறது. ஸோ அனிமலோட ஃபைலம் வந்து 10 இருக்கு. இந்த 10ம் நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக்கா ஒன்னோட ஒன்று என்ன பேசிக் லெவலில் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம்னா போதும், ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம 5 கிங்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சரையும் காம்ப்ளெக்சிட்டியும் வச்சு தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவில் ஆரம்பித்து ஹியூமன் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஹைட் வைஸ் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த கிங்டம் இருக்குது. கரெக்டுங்களா, அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபங்கை வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் கிளியராக ஃபங்கை வந்து பிளான்ட்டை விட டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி இந்த கிங்டம் வந்து பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபைலோஜெனி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், சாரி டெக்னிக்கல் எரர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் ஆன மாதிரி இதில் அரேஞ்ச் ஆயிருக்கு, பாக்டீரியாலேருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும். அடுத்து ஃபங்கை வந்து பிளான்ட் கிடையாது, அதோ ஒரு தனி டைப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அடுத்து ஃபைலோஜெனி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா எவல்யூஷன், ஆர்கானிசமோட எவல்யூஷன்ஸை இதில் பார்க்க முடியுது. ஸோ அதே தான் இது கிராஜுவல் எவல்யூஷனையும் காட்டுது. இப்போ நம்ம அனிமல்லேயே பார்த்தோம், ஸ்பாஞ்சில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் கேட்டில் வந்து முடித்தோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிது எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக தெரியாத மாதிரி இருந்ததுலேருந்து வெல் டெவலப்டு பிஹேவியர் கொண்ட ஒரு அனிமல் வரைக்கும் அந்த கிராஜுவலாக எப்படி
இவால்வ் ஆயிருக்க அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இந்த கிங்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிளஸ். ஓகேங்களா. அடுத்து மைனஸ் என்ன அப்படின்னா மொனிரான் புரோட்டிஸ்டா. இது ரெண்டுலயும் ஆட்டோட்ராப்ஸ் இருக்கு, ஹெட்ரோட்ராப்ஸ் இருக்கு. நியூட்ரிஷனா கன்சிடர் பண்றாங்க. அப்போ ஆட்டோட்ராப் ஹெட்ரோட்ராப் அதைய வந்து தனித்தனியா பிரிக்க முடியல இதுல. ஏன்னா ரெண்டு கிங்டம்லயும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு மைனஸா சொல்றாங்க. அடுத்து இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல வைரஸ் இருக்காது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வைரஸ் வந்து இதுல இல்ல இந்த கிளாசிபிகேஷன்ல. அதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். ஸோ அது ஏன் கிளாசிஃபை பண்ணல அப்படின்னும் கிரிட்டிக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து புரோட்டிஸ்டா கீழே இருக்கிற ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து உண்மையாலுமே யூகேரியாட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் மொனிரால வந்து ப்ரோகேரியாட்ஸ் பிளஸ் யூகேரியாட்ஸ் இருக்கு அப்படின்னு. புரோட்டிஸ்டால பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சிலது ப்ரோகேரியாட்டிக் அந்த கேரக்டரும் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் negatives of demerits of 5 kingdom classification. ஓகே. இப்போ நம்ம கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அப்புறம் நம்ம 3 டொமைன்ஸ் கிங்டம்க்கும் மேல இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்கு. அதை வந்து பிளான்ட்னு சொல்றோம், இல்லை அனிமல்னு சொல்றோம், இல்லை ஃபங்கைன்னு சொல்றோம். கரெக்டுங்களா. அதுக்கும் மேல வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. ப்ரொபோஸ் பண்ணது யார் அப்படின்னா கார்ல் மோர்ஸ். எப்போன்னா 1990ல. ஓகேங்களா. எதை பேஸ் பண்ணினா 16 இயர்ஸ் ஆர்என்ஏ ஜீனை வச்சு. இந்த 16 இயர்ஸ் ஆர்என்ஏ ஜீன் என்ன பண்ணுதுன்னா இப்போ பாக்டீரியானா ஒரு செல் இருக்கு. கரெக்டுங்களா. அந்த பாக்டீரியாக்குள்ள இருக்கிற வேரியேஷனை இந்த ஜீன் வச்சு பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஜென்ரலா இது ரெண்டும் ரிலேட்டட் இல்ல ரொம்பவே மைன்யூட்டா பார்த்தா கூட டிஃபரன்ஸ் தெரியலன்னு நினைக்கிற ஆர்கானிசம்ஸ்ல இந்த ஜீனை வச்சு நம்மளால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து இன்னும் அதுக்கும் மேல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம டிவைட் பண்ண மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஆஸ் டாக்ஸ் ஆன் டொமைன் ஹையர் தேன் கிங்டம். கிங்டம்க்கு மேல தான் டொமைன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ யூகேரியாட்ஸை 2 டொமைன்ஸா பிரிச்சிருக்காங்க, ஆர்கியா பாக்டீரியா அப்படின்னு. யூகேரியாட்ஸ்னா நமக்கு தெரியும். ப்ரோகேரியாட்ஸ்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, ஹிஸ்டான் புரோட்டீன் இருக்காது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டுங்களா. அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் செல் கொஞ்சம் டெவலப் ஆன செல் தான் யூகேரியாட்ஸ். நம்ம எல்லாம் யூகேரியாட்டிக் செல்ஸ்னால ஆன ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த யூகேரியாட்ஸையே ஆர்கியா பாக்டீரியான்னு 2 டைப்ல பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 டொமைன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் ஆர்கியா. ஆர்கியா அப்படிங்கிறது சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ். இது வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா. அதை நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வந்து இருக்கும். எந்த மாதிரி கண்டிஷன்ல அப்படின்னா இந்த வால்கேனோக்குள்ள இருக்கிறது, போலார் ஐஸ்ல இருக்கிறது, அதாவது ஜென்ரலி அங்கே ஒரு லிவிங் ஆர்கானிசமே இருக்கவே முடியாத டெம்பரேச்சர், இல்லைன்னா அந்த ஆசிட் இருக்கிற ஏரியால இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ரேரான இடத்துல தான் இது எல்லாமே வளரும். இதோட பிளஸ் இதோட இன்னும் பெக்யூலரான கேரக்டர் என்னன்னா இதுக்கு ஆக்சிஜனும் வேணாம், சன்லைட்டும் வேணாம், அதோட ஃபுட்டை அதுவே மேனுஃபேக்சர் பண்ணிக்கும். ஓகேங்களா. இதை வந்து கீமோ ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா அதோட ஃபுட்டை அதுவே மேனுஃபேக்சர் பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னா அதை வந்து ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். கீமோ ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா சன்லைட் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படின்னா அது வந்து கீமோ ஆட்டோட்ரோப்ஸ். சன்லைட் வேணும் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளான்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பாக்டீரியாக்கெல்லாம் லைட் வேண்டாம், அதனாலதான் இதுக்கு வந்து கீமோ ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்றோம். கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஏன்னா இது இருக்கிற இடத்துல 90% சன்லைட்டோ ஆக்சிஜனோ கிடைக்காது. ஓகேங்களா. அதனால இதுக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா புக்ல இது கொடுத்துருந்தாங்க. தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அது வந்து ஆர்கியா டொமைனுக்கு கீழே வருது. இந்த பாக்டீரியாவிலிருந்து தான் டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைமை வந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணி இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷனை வந்து பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம்னா என்னன்னு தெரியணும், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரியணும். டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இப்போ வந்து டிஎன்ஏவை ஜெராக்ஸ் போடுறதுக்கு இங்க் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது இங்க் தான் இந்த பாலிமரைஸ் என்சைம். இப்போ ஜெராக்ஸ் போடுறோம். ஓகேங்களா. எனக்கு வந்து டிஎன்ஏ வந்து நிறைய ரெப்ளிகேட் பண்ணும், எனக்கு அந்த டிஎன்ஏ வந்து நிறைய வேணும் அப்படின்னா நான் ஜெராக்ஸ் போடுறேன். அந்த ஜெராக்ஸ் போடுற ப்ராசஸ் பேர் தான் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேங்களா. நான் சிம்பிள் டேர்ம்ல புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன். ஓகே. நம்ம செல்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும். கரெக்டுங்களா.
அப்போ அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வெளியே எக்ஸ்டர்னலா ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ள இல்லாம வெளியே எக்ஸ்டர்னலா பண்றதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதுக்கு வேணுங்கிற என்சைம் தான் இந்த பாலிமரேஸ் என்சைம். ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருந்து இதை தனியா பிரிச்சு எடுத்துருப்பாங்க. எதுல இருந்துதான் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து. இந்த பாக்டீரியா இந்த டொமைன் ஆர்கியாக்கு கீழே வருது. ஓகே, அடுத்தது டொமைன் பாக்டீரியா. இந்த பேர்லயே நமக்கு தெரியுது எல்லா பாக்டீரியாவுமே இதுக்குள்ள வந்துடும். ஸோ டிஎன்ஏ வந்து சர்க்குலர் குரோமோசோம்ல இருக்கும். டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்காது, ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரைபோசோம் வந்து 70S டைப்ல இருக்கும். அடுத்தது இதுக்கு பெப்டிடோகிளைக்கன், இதுதான் இதோட ஃபீச்சர், பாக்டீரியாவோட ஃபீச்சர். அதாவது பாக்டீரியாவோட செல் வால். இப்போ இதுதான் பாக்டீரியா அப்படின்னா இந்த வரைஞ்ச இந்த ரவுண்டுக்கு இல்லைங்களா, இது எந்த மெட்டீரியல்னாலும் ஆயிருக்கும் அப்படின்னா பெப்டிடோகிளைக்கன். எக்ஸாம்பிள் சைனோபாக்டீரியா. இது சைனோபாக்டீரியான்னு பேர் இருந்தாலும் இது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஏர்த்ல ஃபர்ஸ்டா ஃபார்ம் ஆன லிவிங் ஆர்கானிசம் இதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது டொமை யூகேரியா. இங்க வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். டிஎன்ஏ வந்து லீனியர் குரோமோசோம்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். 80S டைப் 70S டைப் ரெண்டு டைப் ஆஃப் ரைபோசோம் வந்து இங்க பார்க்க முடியும். சிஸ்டால் அப்படின்னா சைட்டோபிளாசம்ல வந்து பார்க்க முடியும், எதனா 80S டைப்ல. அதே குளோரோபிளாஸ்ட்ல வந்து 70S வந்து பார்க்க முடியும். இப்போ அனிமல்னா குளோரோபிளாஸ்ட் இருக்காது, அப்ப எல்லாமே 80S இருக்கும். இப்போ பிளான்டா இருக்குன்னா பிளான்ட்டோட குளோரோபிளாஸ்ட்குள்ள 70S ரைபோசோமும் மற்ற இடத்துல 80Sம் நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் டொமைன் யூகேரியா. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸானாமிக் ஹைரார்கி. டாக்ஸானாமிக் ஹைரார்கி அப்படிங்கிறது அந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, கிங்டம்க்கு அடுத்தது ஃபைலம் வருது நம்ம பார்த்தோம். ஸோ அதுல என்னென்ன ஆர்டர்ஸ் இருக்கு, என்னென்ன நேம்ஸ் இருக்குங்கிறதா இது. என்னென்ன இருக்குன்னா பேசிக் லெவல்ல இருக்கிறது ஸ்பீஷீஸ், அதுக்கு மேல ஜீனஸ்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, அதுக்கு மேல ஃபேமிலி, அதுக்கு மேல ஆர்டர், அதுக்கப்புறமா கிளாஸ், ஃபைலம், கிங்டம், அதுக்கு மேல டொமைன் இருக்கு. இப்போ நம்ம ஹியூமனோட நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சயின்டிஃபிக் நேம் தெரியும், ஹோமோ சேப்பியன்ஸ்னு. அதில் அந்த ஹோமோங்கிறத ஜீனஸ், நம்ம என்ன ஸ்பீஷீஸ்னா சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஸ்பீஷீஸ்ங்கிறது. ஓகேங்களா, ஸ்பீஷீஸ் அப்படின்னா ஒரே ஸ்பீஷீஸ்ல இருக்கிற ரெண்டு ஆர்கானிசம் சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்பிரிங் கொண்டு வர முடியுது அப்படின்னா அதுதான் ஒரே ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டையும் ஒரு டாகையும் நம்ம அவங்களுக்கு பிறக்கிற ஒரு பேபி வந்து ஃபர்டைலா இருக்காது, பேபி பிறக்காது, இன்கேஸ் பிறந்தாலும் ஃபர்டைலா இருக்காது. ஸோ ரெண்டு ஆர்கானிசம்ஸ்குள்ள ரீப்ரொடக்ஷன் நடந்து ஒரு பேபி வந்து அந்த பேபி ஃபர்டைலா இருக்குன்னா அது வந்து ஸ்பீஷீஸ். ஓகேங்களா, ஸோ ஹியூமன்னா நம்ம எல்லாரும் ஸ்பீஷீஸ், கேட்னா கேட் எல்லாம் ஸ்பீஷீஸ், பிகாஸ் அதுகளுக்குள்ள ரீப்ரொடியூஸ் பண்ணி ஃபர்டைலான அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வர முடியுது. ஸோ அதுக்கு மேல இருக்கிறதான் ஜீனஸ். ஜீனஸ் அப்படிங்கிறது அதுக்கு மேல இருக்கிற ப்ராடான ஒரு கிளாசிஃபிகேஷன். அது வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபேமிலி அப்படின்னா நம்மளுக்கு நேம்லேயே தெரியுது, காமன் ஆன்சிஸ்டர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே ஃபேமிலியில வந்து இருக்கும். அடுத்தது ஆர்டர், ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்தது தான் ஆர்டர், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ரிலேஷன் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதான் கிளாஸ். கிளாஸ்க்குள்ள பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு லைட்டா அங்கங்க ஒரு ரிலேஷன் இருக்கும். அடுத்த லெவல் ஃபைலம். ஃபைலம் நம்மளுக்கு தெரியும், ஒரு கிங்டமுக்கும் அடுத்த லெவல்ல ப்ராடான கேட்டகரி தான் ஃபைலம். கிங்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ப்ராடான ஒரு கேட்டகரி. அதுக்கு மேல இருக்கிற டொமைன் வந்து இன்னும் ப்ராடான ஒன்று. ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரே ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிங்டம் போகும்போது மில்லியன் ஸ்பீஷீஸ்க்கு போகும். ஸோ சைஸ் வந்து ஒவ்வொன்றும் பெருசாயிட்டே போகும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஆர்டருக்குள்ள இப்போ வந்து 10 ஸ்பீஷீஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற கிளாஸ் மெமேலியால கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 100 ஸ்பீஷீஸ் இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. கிங்டம்ல இருந்து அப்படியே நம்ம பிரிஞ்சுக்கிட்டே வந்து 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 லாஸ்ட்ல ஸ்பீஷீஸ்ல வந்து முடியும், இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ்ல வந்து முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ் அப்படின்னா இதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் லெவல்னு சொல்றாங்க. அதாவது இருக்கிறதுலயே கிளாசிஃபை பண்ணி, இப்போ பிளான்ட்னு இருக்கு, நம்ம பார்க்கறது எல்லாமே பிளான்ட்ஸ், அந்த டைப்ஸை வச்சு நம்ம பிரிச்சு பிரிச்சு லாஸ்ட்ல நம்ம எங்கே வந்து எண்ட் ஆகும் அப்படின்னா ஸ்பீஷீஸ்ல வந்து எண்ட் ஆகும். ஸோ ஒரே ஸ்பீஷீஸ்னா அவங்களால ஒரு ஃபர்டைலான ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதுதான் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது ஜீனஸ். ஜீனஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து கிட்ட கிட்ட ரிலேட் ஆயிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டைகரும் லயனும் பார்த்தீங்கன்னா
ஒரே ஜீனஸ் தான். ஆனா வேற வேற ஸ்பீஷீஸ் கரெக்ட்டுங்களா? ஆனா லயனும் டைகரும் நிறைய சிமிலாரிட்டிஸ் குடுக்குது. ஸோ அதனால தான் நம்ம இத வந்து ஒரே ஜீனஸ்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ டைகரும் லயனும் ஒரே ஜீனஸ். ஸோ டைகருக்கும் லயனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா வேற வேற ஸ்பீஷீஸ். ஸோ அதுதான் ஜீனஸ். அடுத்து ஃபேமிலி. ஃபேமிலி அப்படின்னா காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து வந்த ஸ்பீஷீஸ் எல்லாமே ஒரே ஃபேமிலியில இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல வளர்க்குற பூனையும் டைகருக்கும் காமன் ஆன்சிஸ்டர் இருக்காங்க. நம்மளோட ஆன்சிஸ்டரும் சிம்பான்சிஸோட ஆன்சிஸ்டரும் ஒண்ணுதான். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியில இருப்போம். அது மாதிரி இந்த கேட்டும் டைகரும் பார்த்தீங்கன்னா ஃபெலிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ள வராங்க. ஓகே, ஃபேமிலி அப்படின்னா காமன் ஆன்சிஸ்டர் இருப்பாங்க. ஜீனஸ்னா ரெண்டு ஸ்பீஷீஸ்க்குள்ள சின்ன சின்ன வேரியேஷனை பேஸ் பண்ணி குரூப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்டர் அப்படின்னா இதை விட பெரிய ஸ்பேஸ் இது. அப்ப என்ன ஆகுது, நான் 2 இல்ல 3 ஃபேமிலி இங்க ஒட்டுக்கா இருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஏதாச்சும் ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி. இப்ப கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா கார்னிவோரஸ் அனிமல்ஸும் அங்க இருப்பாங்க. அது எந்த அனிமலா இருந்தாலும் சரி, எந்த ஸ்பீஷீஸா எப்படி இருந்தாலும் சரி, இப்போ ஒரு அனிமல் கார்னிவோரஸ் அப்படின்னாவே அது வந்து கார்னிவோரா ஆர்டருக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம், சின்னதுல இருந்து அப்படியே பெருசாயிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிறத விட இங்க குவான்டிட்டி அதிகமா இருக்கும், இங்க விட இங்க அதிகமா இருக்கும், இங்க விட இங்க அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டரை வச்சு நிறைய ஃபேமிலியை குரூப் பண்றோம். இப்போ கிளாஸ் அப்படின்னா நிறைய இப்போ 2 3 ப்ராடான கேரக்டரை வச்சு நிறைய ஆர்டரை வந்து ஒட்டுக்கா கிளாசிஃபை பண்றோம். இங்க வந்து ஒரே ஒரு கேரக்டரை பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? ஆர்டர்ல வந்து ஒரு கேரக்டர், ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் பார்த்தோம். கிளாஸ்ல என்ன பண்றோம்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து மேட்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது, பாடியில் எப்படி ஃபர்க் இருக்கு, அதோட பிளட் டெம்பரேச்சர் எப்படி, இது மாதிரி நிறைய கேரக்டரை வச்சு கொஞ்சம் ஆர்டர்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டர்ஸும் ஒட்டுக்கா நம்ம வச்சோம்னா அதுதான் கிளாஸ். எக்ஸாம்பிள் மெமேலியா. இப்போ ஹியூமன் வந்து மேமல்ஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி மேமல் குவாலிட்டி இருக்கிற எல்லாமே இந்த மெமேலியாக்குள்ள வந்துடும். இந்த மெமேலியாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா பேபிஸ்க்கு வந்து மில்க் ஃபீட் பண்ணுவாங்க, வார்ம் பிளட்டடா இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபர் இருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ இங்க பார்த்தோம்னா அவங்க ஈட்டிங் ஹேபிட்டை மட்டும்தான் பார்த்தோம் ஆர்டர்ல, கரெக்ட்டுங்களா? கிளாஸுக்கு வரும்போது நிறைய கேரக்டர்ஸ், இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டர்ஸ் இருக்கு, இதே மாதிரி ஒரு 4 5 கேரக்டர் வச்சு ஒட்டுக்கா நம்ம கிளாசிஃபை பண்ணோம்னா அது வந்து கிளாஸ். ஃபைலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கிங்டம்க்கு அடுத்த லெவல்ல இருக்குங்களா? ஸோ இது வந்து மேஜரா அதுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்கா இல்லையா, இப்போ பிளான்ட்னா அதுக்கு ஸ்டெம் இருக்கா, சீடு இருக்கா, இந்த மாதிரி வச்சு நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஃபைலம். கிங்டம் அப்படிங்கிறது தான் ப்ராடானது. ஸோ அது ஃபங்கையா பிளான்டான்னு சொன்னோம்னா கிங்டம். டொமைன் வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம், 3 டொமைனா பிரிக்கிறோம். அதுல வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் டைப் பண்ணும்போது. இது வந்து யூகேரியோட்ஸ் கிடையாது, ப்ரோகேரியோட்ஸ். ஓகேங்களா? நான் சொல்லும்போது மறந்தாப்படி சொல்லிட்டேன். ப்ரோகேரியோட்ஸ் தான் ஆர்கியே பாக்டீரியான்னு இருக்கு. 3வது வந்து யூகேரியோட்ஸ் ஃபுல்லாமே இதுல வரும், யூகேரியால வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது நான் மறந்துட்டேன் போல. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹியூமனோட நேம் வந்து இங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல 3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ சில டைம் வந்து ஈஸியா இந்த ஃபேமிலி பத்தி கேட்டிருக்காங்க, கிளாஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா சில டைம் இந்த ஃபைலம் ஆர்டர் எல்லாம் அவங்களோட கேட்குறாங்க. ஸோ இது மேமல்னு இதை பார்த்தா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். பட் இது ரெண்டும் சில டைம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுவும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா வேற அனிமல் தராம நான் ஹியூமனோட நேமே இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நாமென்க்ளேச்சர். இப்ப நம்ம பார்க்குறோம் ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம எழுதுறோம், கரெக்ட்டுங்களா? அதுதான் நாமென்க்ளேச்சர். அதாவது ஒரு பேரை எப்படி கரெக்டா எழுதுறோம், இல்லைன்னா எப்படி பேர் வைக்கணும், அந்த ரூல்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் தான் நாமென்க்ளேச்சருக்கு கீழே வருது. ஒரு அனிமலுக்கோ பிளான்ட்டுக்கோ எப்படி நம்ம பேர் வைக்கிறோம்னா ICZ10 இந்த கோடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பேர் வைக்கிறது, எழுதுறது எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைகரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேந்தீரியா டிக்ரிஸ். பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல ஜீனஸையும் ஸ்பீஷீஸையும் எழுதுவோம், கரெக்ட்டுங்களா? இதோட ஜீனஸ் என்ன, பேந்தீரியா. ஸ்பீஷீஸ் வந்து டைக்ரிஸ். அப்போ ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கணும், ஸ்பீஷீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். இது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், கரெக்ட்டுங்களா? ஸோ நாமென்க்ளேச்சர்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஜீனஸ், இன்னொன்னு வந்து ஸ்பீஷீஸ். ஜீனஸை தான் ஜென்ரிக் நேம்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பீஷீஸை தான் ஸ்பெசிஃபிக் எபிடெட்னு சொல்லியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா கெரோலஸ் லினேயஸ். ஓகேங்களா? அடுத்தது ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர். ட்ரைனாவே 3 நம்மளுக்கு தெரியும். அப்ப இதுல என்னென்ன வருது, ஜீனஸ் இருக்கு, ஸ்பீஷீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சப் ஸ்பீஷீஸ் இருக்கு. இப்போ ஸ்பீஷீஸ்குள்ளேயும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து சப் ஸ்பீஷீஸ்னு ஒரு சில அனிமல்ஸ்க்கு மட்டும் நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய ஸ்பீஷீஸ்னா அதுல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். அதை வந்து சிலதுக்கு சப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா
ஹக்ஸ்லே அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைபீரியன் டைகர். அதுக்கு என்ன நேம்னா பேந்தீரியா டைக்ரிஸ். வெறும் பேந்தீரியா டைக்ரிஸ்னா நம்மளுக்கு டைகர்னு தெரியும். அதுக்கு பின்னாடி ஆல்டைகா அப்படிங்கிற நேம் வந்துச்சு அப்படின்னா சைபீரியன் டைகரா அதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது டாட்டானமி. டாட்டானமி அப்படின்னா ஸ்பீஷீஸும் ஜீனஸும் ஒரே நேம்ல இருக்கு அப்படின்னா அது வந்து டாட்டானமின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நஜநஜா. இது வந்து இந்தியன் கோப்ராவோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இப்படி ரெண்டுமே ஒரே நேமா இருக்குன்னா அது பேர் இது. ஓகேங்களா? அது ஏன்னா நான் உங்களுக்கு இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து எண்ட் ஆகுது. 12th ஜாலஜியில பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கண்டென்ட் இருக்கும். நார்மன் கிளேச்சர் ரிலேட்டடா இன்னுமே கண்டென்ட் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், படிச்சு பாருங்க. இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கனாலும் ஓகே. பிகாஸ் அது ரொம்ப ஹை லெவல் இல்லைன்னா ரொம்ப இன்டெப்த்தாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டது இல்லை அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தமிழ் மீடியம் ஜாலஜி புக்கில் பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் ஜாலஜி புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கு. ஸோ லெசன் நேம் என்ன அப்படிங்கிறத நான் பின் கமெண்ட்லாம் கூட உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இங்கே வந்து 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அந்த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன்ல நான் ப்ரோகேரியாட்ஸ்க்கு பதிலாக யூகேரியாட்ஸ்னு சொல்லிட்டேன். டைப் பண்ணனால நான் அப்படியே சொல்லிட்டேன் ஆக்சுவலி. ஆனால் ப்ரோகேரியாட்ஸ் தான் ஆர்கே பாக்டீரியான்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? யூகேரியாட்ஸ் ஃபுல்லாமே யூகேரியா அப்படிங்கிற டொமைனு கீழே வந்துடுது. இந்த மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு மிஸ்டேக் நான் சொல்லும்போது ஜைலம் மட்டும் இருக்காது, ஆனால் நான் வாஸ்குலர் சிஸ்டமே இல்லைன்னு அப்போ சொல்லிட்டேன். பட் டெரிடோஃபைட்டால வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கு, பட் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஏன்னா சைலம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மிஸ்டேக் நான் அந்த ஃப்ளோரை தப்பா சொல்லிட்டேன். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல